ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நேரத்திலையும் சற்று நேரம் சிந்தனைக்காக 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். Praise the Lord. Hallelujah. தாவீது ஆண்டவரை நோக்கி ஒரு காரியத்தை கேட்கிறார். நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார், நீ அதை பின்தொடர். நீ பிடித்து எதெல்லாம் இழந்தியோ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்மில் பலருக்கு தெரிந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் இந்த சம்பவத்தின் ஊடே தேவனாய கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். தாவீது சிக்லாக்கிலே அவருடைய குடும்பம், பிள்ளைகள், அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும், அது மாத்திரமல்ல தாவீதோடு இருந்த 600 பேருடைய அவ்விதமான குடும்பம், அவர்களுக்கு உண்டான உடைமைகள் எல்லாவற்றையும் அந்த சிக்லாகிலே வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் அமலேக்கியர்கள் கடந்து வந்து அந்த சிக்லாக்கை கொள்ளையிட்டு அங்கே இருந்த எல்லா பொருட்கள், ஆடு மாடுகள், அங்கிருந்த மனிதர்கள் எல்லாரையும் என்ன செய்து விட்டார்கள் என்றால் சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீது ஒரு 3 நாள் கழித்து அந்த பட்டணத்துக்குள் வரும் பொழுது அங்கே யாரையுமே காண முடியவில்லை. தாவீது இருந்த வீடு எரிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீதோடு இருந்த மற்ற 600 பேருடைய வாசஸ்தலங்களும் சுட்டரிக்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான உடைமைகளோ, நபர்களோ, மனைவிகளோ, பிள்ளைகளோ ஒருவரும் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வெறுமையை அவர்கள் காணத்தக்கதாக காணப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ விதமான இழப்புகள், நஷ்டங்கள், பலவிதமான பாடுகள், பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகள் நம்மை சந்திக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எதெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோமா என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகள் மூலமாய் இந்த இந்த சத்தியத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நமக்கு ஆண்டவர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அமலேக்குக்கு விரோதமாக கர்த்தருடைய கை எப்படி இருக்கிறது, விரோதமாய் இருக்கிறது என்ற காரியத்தை ஆண்டவர் திரும்ப 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 ஆண்டவர் தம்முடைய மகள் மூலமாய் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார். ஏனென்றால் தெய்வம் இன்றைக்கு உங்களுக்காக இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை ஒரு சிக்லாகிலே, அதாவது தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்தில் சவுலுக்கு பயந்து இவர்கள் பெலிஸ்திய தேசத்தில் அடைக்கலமாக போகிறார்கள். அவ்விதமாக போன இடத்துல அந்த எகிப்தின் ராஜாவின் நிமித்தமாக இந்த சிக்லாகு இவர்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த சிக்லாகு இந்த தாவீதுக்கும் அவனோடு இருந்த சிநேகிதர்களுக்கும் ஒரு அரணான பட்டணமாக, ஒரு அடைக்கலமான பகுதியாக, எந்த விதமான கவலையும் அலைச்சலும் இல்லாத ஒரு பிரதேசமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த சிக்லாக் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அப்படி முதல் வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியர் அந்த சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்கள் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அந்த மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது அந்த அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதாகவும் அவருடைய மனைவி குமாரத்திகள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதாக கண்டார்கள். இதை கண்ட நிலையில தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் செய்தது என்னவென்றால் 4வது வசனம்,
அவர்கள் மிகுந்த வேதனையோடு மிகுந்த வியாகுலத்தோடு அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுகிறார்கள், சத்தமிட்டு அழுகிறார்கள். ஒரு அழுகையின் அனுபவம். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, சிலர் நினைக்கிற காரியம், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே வேஸ்ட், என் வாழ்க்கையே கண்ணீர் தான், நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில திருமணம் பண்ணினேன், திருமணத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் வேதனை கூடினது, அல்லது இந்த சூழ்நிலைகளிலிருந்து இந்த காலகட்டத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் தானே, இந்த கண்ணீர் மாறுமா என்று சொல்லக்கூடிய நிலைமையில இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தெய்வம் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமே. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏது விஷயத்திற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சத்தியத்தை நாம் குறித்து பார்க்கும் பொழுது, இந்த அமலேக்கு தாவீதுக்கு விரோதமாய் எழும்ப காரணம் என்ன? பிரியமான, அடுத்ததாக இந்த அமலேக்கை தாவீது எவ்விதமாய் வெல்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம், யாத்ராமம் புஸ்தகத்திலிருந்தே நாம் கடந்து வரும் பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கினுடைய பாருங்க போர் குணத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. யாத்திராமம் 17வது அதிகாரத்திலிருந்து இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுக்க இருந்தது அடிமைத்தனம். அவர்களுக்கு தெரிந்த ஒரே வேலை செங்கல் அறுக்கணும், அதை சுடணும், அது நிமித்தமாக அவர்கள் கட்டடங்களை கட்டணும். இதுதான் அவர்கள் கொடுத்த வேலை. ஒரு யுத்தம் செய்வதற்குரிய கலையோ அல்லது யுத்தத்துக்கான வாளையோ ஈட்டியோ கேடகத்தை பிடிப்பதற்குரிய எந்த விதமான பாருங்கள் யுத்தத்திற்குரிய பயிற்சிகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், எங்களுக்கு கானான் தேசம் கிடைக்க போகிறது, எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வந்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று சொல்லி பாருங்கள், இந்த அமலேக்கன் என்ன செய்கிறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யுத்தத்திற்காக வந்து நிற்கிறான். அவன் கையிலே பட்டயம் இருக்கிறது, அவன் கையிலே ஈட்டி இருக்கிறது, அவன் கையிலே கேடகம் இருக்கிறது, அவனுடைய கையிலே யுத்த ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை இதுவரை கண்டதில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் அடிமைத்தனம், வாழ்க்கை முழுவதும் சிறுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாருங்கள், இந்த அமலேக்கிக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு பழக்குவிக்கப்படவில்லை, தெரியாது. இதுதான் முதல் யுத்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த மோசே செய்த காரியம் பாருங்கள். ஆண்டவர் மோசே சொல்லுகிறான், நான் என்ன செய்கிறேன்? தேவனுடைய கோலை பிடித்து மலையில போய் நிற்கிறேன். யோசுவாவே, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்தெடுத்து அந்த அமலேக்கோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லுகிறார். இந்த மோசே தேவனுக்கு நேராய் தன் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், யுத்தம் ஜெயத்தை காணுகிறது. பாருங்கள், யோசுவா ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். இந்த யோசுவா பாருங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிற நேரத்தில் மோசேயினுடைய கை அசந்து போகிறது. அந்த நேரத்தில் யோசுவா தோல்வியை தழுகிறான். இதை கண்ட ஆரோன் ஊரும் என்ன செய்கிறார் என்றால், இந்த மோசேயினுடைய கை தளர்ந்து போகாதபடிக்கு இந்த மோசேயின் கையை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் பாருங்க, ஆண்டவர் இந்த அமலேக்கை முற்றிலுமாக அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அதோடு நின்று விடல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 14வது வசனம், பின்பு கர்த்தர் மோசே நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி
எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றான். 16வது வசனம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இன்னைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிற அமலேக்கின் யார்? 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இவ்விதமான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, எபேசியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய 6வது அதிகாரத்தில் இவ்விதமான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படி சர்வ ஆயுத தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்கள், ஒரு பெரிய சேனை, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நான் சீக்கிரமாய் நசுக்கி விடுவேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் சோத்திர, இந்த அமலேக்கினுடைய காரியம் முடிந்ததா என்று சொன்னால் முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து இந்த அமலேக்கை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது சோத்திரம், சவுலின் நாட்களில் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 48வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சவுல் ராஜா தேசத்தில் ராஜாவாய் மாறின உடனே இந்த சவுல் பெலிஸ்தியருக்கு விரோதமாக மாத்திரமல்ல, இந்த அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவரும் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சவுலிடத்தில் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அதாவது நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம். 3வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த நாள் கிமு 1491வது வருஷம். இப்போ சவுலிடத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லும் போது கிமு 985 வருஷம். அப்படின்னா அந்த அதாவது மோசே நாட்களிலிருந்து இந்த சவுலின் நாட்கள் வரைக்கும் இடைப்பட்ட வருஷம் சுமார் 506 வருஷம். அல்லேலூயா. அப்படியானால் 506 வருஷத்துக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவத்தை கர்த்தர் மனசுல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மட்டும்தான் மனசுல வைத்திருப்பீங்களா? அவ பேசுனதை மனசுல வச்சிருக்கிறேன், செஞ்ச காரியத்தை மனசுல வச்சிருக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோமே. நம்ம மறக்க கூடாத காரியம் என்ன? தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தைகளை மறக்க கூடாது. சோத்திர, நமக்கு விரோதமாய் எழும்பின வார்த்தைகளை மறந்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக தருகிற வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்க. ஆனா கர்த்தர் மறக்கல. தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக ஒரு நபர் எழும்புகிறான்னா ஆண்டவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். யாரை தொடுகிறான்? யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நாம போய் யுத்தம் செய்யக்கூடாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சவுலை குறித்து சொல்லுகிறார். சவுலிடத்துல இந்த அமலேக்குக்கு விரோதமாய் நீ போய் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சங்கரிக்கணும். ஆனால் இந்த சவுல் ராஜா தேவன் சொன்னபடி முழுமையாய் கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. முழுமையாய் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய் கீழ்ப்படியாமல் அந்த தேசத்தின் ராஜாவை உயிரோடி வைத்தான். முதல் தரமானது, இரண்டாம் தரமானது, நலமானது எல்லாவற்றையும் உயிரோடி வைத்தான். இதனால
கர்த்தர் சவுலை ராஜாவா இராதபடி தள்ளிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதன் நிமித்தமாக பிரியமான தேவ பிள்ளைகள், தேவ திட்டம் என்ன? நீ அமலேக்குக்கு விரோதமாய் நிற்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்ல நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு தேவ பிள்ளையாய் மாறணும். இன்னைக்கு பிசாசின் தந்திரங்களோடு உட்பட்டு ஓடுகிற ஒரு அனுபவம் அல்ல. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தோட்டத்தை பண்படுத்தணும், அடுத்தது தோட்டத்தை காக்கணும், தோட்டத்தை பாதுகாக்கணும், பண்படுத்தணும், பாதுகாக்கணும், பாதுகாக்கணும். அப்படியானால் என்ன? ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஆதாமுக்கு ஏவாளுக்குடைய கையிலும் இருக்கிறது. அப்படியானால் சத்துரு வருகிறான், உனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கிறான். ஒரு பாதுகாப்பு தேவை என்றால் அந்த சூழ்நிலைக்கு எதிரான ஏதோ ஒரு சக்தி எழும்பிக் கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து விட்டார்கள். பொல்லாத சாத்தான் ஏவாளை வஞ்சித்து போட்டது, தந்திரமாய் வஞ்சித்து போட்டது. என்னை கவனிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சத்துரு அப்படிதான் போராடி கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமோ, தேவனை விட்டு விலக்கலாமோ, தேவ சமூகத்தை விட்டு புறம்பாக்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். இந்த சத்தத்தை கவனிக்கிற என் அருமை ஜனமே, நீங்களும் நான் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறோம்? இந்த தாவீதுக்கு முன்பாக சவுலுக்கு தேவன் கொடுத்த கட்டளை அமலேக்கை ஜெயிக்கணும். இந்த சவுல் தவறினால இந்த தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? நான் முதல் சொன்னேன், இஸ்ரவேல் தேசத்துல சவுலுக்கு பயந்து, அதாவது சவுல் பயங்கரமா போராடு நிமித்தமாய் தாவீது எங்க போய் அடைக்கலம் கொள்ளுகிறார்? பெலிஸ்திய தேசத்துல. பெலிஸ்திய தேசத்தில் போனாலும் அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இந்த அமலேக்கு நிமித்தம் தானே சவுலுடைய ராஜ்யபாரம் போனது. இந்த அமலேக்குக்கு விரோதமாக கர்த்தருடைய கை இருக்கிறது. ஆகிய அந்த அமலேக்கை நிர்மூலமாக்க வேண்டும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த தாவீது இப்போ எங்கே இருக்கிறான் என்றால் பெலிஸ்திய தேசத்தில் இருக்கிறான். பெலிஸ்திய தேசத்தில் இருந்து கொண்டு இந்த தாவீது செய்த காரியம் 27வது அதிகாரம் 8, 9 வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து தாவீது பெலிஸ்திய நாட்டிலே 7வது வசனம் 1 வருஷமும் 4 மாசமும் குடியிருந்தான். எத்தனை நாட்கள் இருந்தான்? 1 வருஷமும் 4 மாசம். அப்ப எத்தனை மாசம் மொத்தத்தில்? 16 மாசம். அல்லேலூயா. 16 மாசம் இந்த தாவீது பெலிஸ்தியன் தேசத்தில் இருக்கிறான். அப்ப அங்கே இருந்து தாவீது செய்த காரியம் என்ன? அங்கே இருந்து வேதம் சொல்லுது, அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். அமலேக்கியர் மேலும் தாவீது என்ன செய்தான்? படையெடுத்து போனான். படையெடுத்து போய் பாருங்கள், அமலேக்கியருக்கு எதிராக யுத்தம் செய்து அவன் கடந்து வருகிறவனாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த அமலேக்குக்கு விரோதமான யுத்தம் எங்கிருந்து ஆரம்பித்தது? மோசே நாட்களே ஆரம்பித்தது. ஆரம்பித்த யுத்தம் சவுலின் நாட்களில் தொடர்கிறது. சவுல் அதுல பாருங்கள், தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் போனதுனால இப்ப சவுலின் இடத்துல கர்த்தர் யாரை கொண்டு வருகிறார்? தாவீதை கொண்டு வருகிறார். இப்ப தாவீதும் தேவ திட்டத்தை உணர்ந்து யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான்? அமலேக்குக்கு விரோதமாக. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த அமலேக்கு இப்ப யாருக்கு விரோதமாய் கடந்து வருகிறான்னா? தாவீதுக்கு விரோதமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னை கவனிக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் யாருடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறீர்களா, பிசாசின் பட்சத்தில் இருக்கிறீர்களா என்பதை ஒரு கணம் சிந்தித்துக் கொள்ளணும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் கர்த்தரின் பட்சத்தில் தான் இருக்கிறேன். கர்த்தரின் பட்சத்தில் இருப்போமானால் ஆண்டவர் தாவீதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தாவீதை அபிஷேகம் பண்ணும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவா ஏற்படுத்தி
ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து என்ன கொடுக்கிறான்? சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய ஜனமே, சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அல்லேலூயா. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். எனக்கு சித்தமான தேவன் சொல்லுகிறார், சவுல் எனக்கு சித்தமானதை செய்யல, அவனுக்கு என்னென்ன விருப்பம் அதை செய்து முடித்து விட்டான். தாவீதோ எனக்கு சித்தமானவைகளை. இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் காணப்படுகிறோம்? தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நமக்கு பிடிச்சிருந்தா செய்கிறோம். தேவனுக்கு பிடிக்கிற காரியத்தை நாம் செய்வதற்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? தேவ சித்தத்தை அறிகிறது எப்படி? ஒரு நாள் சவுல் என்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுலை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த சவுலை கர்த்தர் தமஸ்கு வீதியிலே நடு பகல் நேரத்தில் கர்த்தர் சந்திக்கிறார். சந்தித்து விட்டு இந்த சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நல்லா கவனிங்க, ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்போ இந்த சவுல் கேட்கிற, ஆண்டவரே நீ யார்? நீர் யார்? அதற்கு மறுமொழி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவருடைய இருதயத்தில் என்ன தீர்மானம்னா, இனி நம்ம ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? துன்பப்படுத்தக்கூடாது, இனி நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன்கிட்ட சொல்லி இருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம், நீ இன்னென்ன விதத்தில் எனக்காக ஊழியம் செய்யணும், இன்னென்ன காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்கலாம். என்ன சொல்லுகிறார்? நீ பட்டணத்துக்குள்ள போ, உனக்கு அங்க என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். சரி, இப்ப இவனுடைய கண்கள் பார்வையற்று போனது. அந்த கண் பார்வையற்றவனாக இவனை பிடித்து கொண்டு பட்டணத்துக்குள்ளே போகிறார்கள். போய் அங்கே ஒரு வீட்டில் இருக்கிறார். எத்தனை நாள் ஆயிற்று? 3 நாள். 3 நாள் ஆயிற்று. 3வது நாள்ல தான் ஆண்டவர் அனனியாவை பார்த்து சொல்லுகிறார், தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்கிறவன் இங்கே வந்திருக்கிறான், அவன் இவ்விதமான ஒரு இடத்துல இருக்கிறான், நீ போய் அவனை பார்த்து பேசணும். இந்த அனனியாவுக்கு பயங்கர ஷாக். சவுலா சவுலா, அவன் தமஸ்கு மற்றும் பல இடங்களில் பலவிதமான காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறானே, இந்த பட்டணத்திலும் வந்து விட்டானே, அவனுக்கு விரோதமாகவா? அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் நிமித்தமாக அவன் எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கணும், ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்னை குறித்து சொல்ல வேண்டும், நீ போ என்று சொல்லி அனுப்புகிறான். அனுப்பும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஜெபித்து கொண்டிருப்பான். நல்ல கவனிங்க, சவுலுக்கு என்ன ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அறிய வேண்டும் என்கிற வாஞ்சையில 3 நாள் புசியாமல் குடியாமல் அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. 3 day fasting பாருங்கள், 3 day all night prayer. அவ யோசித்து பாருங்கள், அவன் தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் அறிந்தால்தான் தேவ சித்தத்தை அவன் செய்ய முடியும். இன்னைக்கு நாம இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும் என்று சொல்லி ஒரு வேலை போகும் பொழுது அது தேவனுக்கு பிரியமா என்பது அது அல்ல. இந்த சவுல் புசியாமல் குடியாமல் ஜெபத்தோடு இருந்து பாருங்கள், தேவ சித்தத்தை அறிந்தான். தன் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தான். அல்லேலூயா. இந்த நல்ல பகல் காலத்துல பாருங்கள், ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், எனக்கு சித்தமான யாவற்றையும் அவன் என்னது செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்விதமான இருதயம் உள்ளவன் தான் தாவீது. அதனாலதான் தேவனுக்கு இந்த அமலேக்கியர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்துல இந்த தாவீது அமலேக்கியருக்கு விரோதமாய் போனான். இப்ப அமலேக்கு செய்தது என்ன தெரியுமா? தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்படின்னா வாஷ் அவுட், ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு யோபுக்கு வாழ்க்கையில சாத்தான் வந்து என்ன செய்கிறான்? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து விட்டான். அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகள், அவனுக்கு இருந்த 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடு,
500 கழுதைகள், இன்னும் 1000 வேலைக்காரர்கள், எல்லாரையும் அழித்து போட்டான். இப்போ யோபுடைய சரீரத்தின் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள். மனைவி சொல்லுகிறார், இன்னமும் இந்த தெய்வம் நமக்கு தேவைதானா? நம்மை பாதுகாக்காத தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்காத தெய்வன், இவ்வளவு வேதனை வந்தும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கலையே என்று சொல்லி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி இந்த மனைவி சொல்லுகிறார். பிசாசு என்ன சொன்னா? யோபு தேவனை தூஷிக்கானோ பாரும். மனைவி என்ன சொல்லுகிறான்? தேவனை தூஷி தூஷி. அப்ப இந்த மனைவி யாருக்கு பக்கம் நின்று கொண்டிருக்கிறா? இப்போ பிசாசுக்கு பக்கம். அதான் முத சொன்னேன், நம்ம யாருக்கு பக்கம் நின்று கொண்டிருக்கிறோம்? தேவன் பட்சத்தில் இருக்கிறோமா? பிசாசின் பட்சத்தில் இருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? பிசாசினுடைய விருப்பத்தை செய்கிறோமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோபு சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாயே. இந்த யோபு தேவனை பற்றி குறை சொல்லல. ஒரு நாள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எதெல்லாம் யோபு இழந்தானோ அது எல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்ளுகிறான். சத்ரு உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கெடுத்து போட்டிருக்கலாம், உங்க ஆரோக்கியத்தை கெடுத்து போட்டிருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை கெடுத்து போட்டிருக்கலாம். தாவீதிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ தெய்வத்திற்காக நின்றாய். ஏ தாவீதே, அந்த சவுலை போல் அல்ல, நீ எனக்காக வைராக்கியம் கொண்டாயே, நீ எனக்காக தானே நின்னாய். அப்படியானால் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த பகல் காலத்தில் தெய்வம் நம்மோடு பேசிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், எதெல்லாம் இழந்து நிற்கிறீங்களோ, எதெல்லாம் எதிர்பார்த்து 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 ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 1 சாமுவேல் 30:8 வாசித்தோம் அல்லவா? நீ சகலத்தையும் சகலத்தையும் என்றால் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. சகலத்தையும். அதுபோல ஆண்டவர் என்ன சொன்னாரோ, அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, 30வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதானிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளில் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. இந்த தாவீது வருகிற இடத்துல உங்க பேரை போட்டு இந்த வசனத்தை எத்தனை பேர் உரிமை பாராட்ட முடியும்? தாவீது வருகிற இடத்துல உங்களுடைய பெயரை போட்டுக்கொண்டு ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் உங்க பேரை போட்டு வாசிங்க. ஆமை, உங்க பேரை போட்டு வாசிங்க. ஆமை, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் சாம் விக்டர் திருப்பி கொண்டான். அதுபோல நீங்க உங்க பேரை போட்டு வாசிங்கள். பாருங்க, இந்த வசனம் சத்திய வசனம், இந்த வசனம் ஜீவ வசனம். இந்த வசனத்துக்கு உயிர் உண்டுங்க. எவனோ ஒருவன் ஏதோ ஒரு சூழ்நிலை சொன்ன வார்த்தை உங்க இருதயத்தை உடைத்து உங்களை அள வைக்கிறதற்கு உயிர் இருக்கிறது என்றால், வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், நன்மை செய்கிற தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை உருவாக்குகிறதாக, உங்களை கட்டுகிறதாக, உங்களை பலப்படுத்துகிறதா இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இந்த தாவீது ஒரு இழப்பின் நடுவில் இருந்து தேவ வாக்கை பெற்றதும், தேவ வாக்கை பெற்று அதை சுதந்தரிப்பது 3 காரியம். ஒன்று இழப்பு, இழப்புக்கும் தேவனுடைய வாக்கை கேட்டதுக்கான ஒரு வே இருக்கிறது, ஒரு ஜேர்னி. அடுத்ததாய் வாக்கு தத்தத்தை பெற்றது பிறகு பாருங்க சுதந்தரிப்பது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவர்ட்ட அழுது மன்றாடி என்ன செய்வோம்? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வோம், வழிநடத்தலை பெறுவோம். ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்ற எல்லாரும் சுதந்தரிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் புத்திரர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. யாத்திராகமம் 38வது அதிகாரம் 26வது வசனத்துல 20 வயசுக்கு மேற்பட்ட
லேவியர்கள் அல்லாதவர்கள் புருஷர்கள், லேவி கோத்திரத்தை தவிர்த்து மற்ற கோத்திரங்கள் பாருங்கள், 20 வயதுக்கு மேற்பட்ட புருஷர்கள் எத்தனை தெரியுமா? 6,03,550. இந்த 6,03,550 பேரும் என்ன பெற்றிருக்கிறாங்க? வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் அதுல சுதந்திரித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ இந்த தாவீது சோத்திரம் பயணப்பட்ட அனுபவம் எப்படிப்பட்டது? சரி, இப்போ தாவீது தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அமலேக்குக்கு எதிராக எழும்பினால இந்த அமலேக்கன் என்ன செய்கிறான் என்றால் தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து விட்டான். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுதம் உருவாக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அருமையான தம்பி தங்கச்சி, வாலிப சகோதர சகோதரிகளே, அருமையான பெரியவர்களே, ஒவ்வொருவரும் கர்த்தருக்குரியவர்களாக நீங்கள் வாழ்ந்து உங்களுக்கு நிரூபிக்கணும். ஏனென்றால் எப்படி விழுங்கலாம், எப்பொழுது விழுங்கலாம் என்கிற நினைவோடு கூட சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். இந்த தாவீதுக்கு விரோதமாக பாருங்கள், அவனுடைய உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடி கொண்டு போன சூழ்நிலையில தாவீது எந்தெந்த பகுதியை கடந்து வருகிறான்? முதலாவதான அனுபவம் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் பிரியமான தேவ பிள்ளைகளை 6வது வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். நல்ல கவனிங்க, இப்ப அமலேக்கியன் தான் பிரச்சனை, பிசாசு தான் பிரச்சனை. இப்ப கூட இருக்கிறவர்கள் என்ன ஆயிற்று? சொல்லுங்கம்மா, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, உன் வீட்டாரே சத்துரு. இதுதான் இந்த இடத்துல இருக்கிறது. இப்ப நமக்கு குழப்பம், பிசாசு சத்துருவா, வீட்டார் சத்துருவா? அல்லேலூயா. உங்கள் சத்துரு பிசாசு தான். நம்முடைய வீட்டார், நம்மை சுற்றில் இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றால் வேதம் சொல்லுது, அவர்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக உங்களை நிந்திக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. தீமை செஞ்சா நன்மை செய்யுங்க, சபித்தா ஆசீர்வதிங்க, விரோதித்தா நேசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ உங்களுக்கு உலகத்துல யாரும் குடும்பத்திலேயோ பக்கத்திலேயோ மனிதர்கள் சத்துருவாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமா சத்துருவாய் எழும்பின கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க மனிதர்களோடு போரிட வேண்டாம். நமக்கு ஒரு சத்துரு உண்டு, பிசாசானவன். அவனை எப்படி ஜெயிப்பது? இப்ப தாவீது பாருங்க, அமலேக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். இப்ப கூட இருக்கிற அந்த 600 பேர் என்ன செய்கிறாங்க? இவனை நெருக்குகிறார்கள். இவனை பல விதத்துல தேற்ற வேண்டியவர்கள், உற்சாகப்படுத்த வேண்டியவர்கள் இன்னும் காயப்படுத்துகிறார்கள், இன்னும் நோக பண்ணுகிறார்கள், இன்னும் உடைக்கிறார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, உலகம் உங்களை பகைக்கும், உலகம் உங்களை விரோதிக்கும், உலகம் உங்களை உடைக்கும். நீங்க என்ன செய்யணும்? இதுதான் இன்னைக்கு அநேகர், இனி நான் இந்த உலகத்தில் ஏன் வாழணும், சாவை தேடி ஓடுகிறார்கள். தற்கொலை எதிர்க்கும் முடிவல்ல, தெய்வம் நமக்கான பாதையை ஒருக்குகிற தேவன், நமக்கான பாதை தேவன் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். செங்கடலே முன்ன நின்னாலும் அந்த செங்கடலில் நமக்கான ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. ஒருவனுடைய கால் அந்த யோர்தானில் பட்டால் யோர்தானை இழுத்து கொண்டு போகத்தக்கதான அவ்வளவு வேகமாய் இருக்கிறது. அந்த யோர்தானிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஒரு பாதை தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமான எந்தெந்த சூழ்நிலை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, நீங்கள் அதை கடந்து செல்வதற்குரிய ஒரு வேர் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆண்டவர் உங்களுக்கான வழியை வைத்திருக்கிறார். சரி, இந்த தாவீது செய்த காரியம், முதல் காரியம் 30:6 வாசித்து பார்க்கும் பொழுது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்து கொண்டானாம்? தன்னை என்ன செய்து கொண்டான்? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை. இது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துகிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. 31 சங்கீதத்தில் 24வது வசனத்தில் தாவீது இவ்விதமாக சொல்லும் பொழுது, வாசிங்கள் பார்க்கலாம். 31:24 வாசிங்கள். சங்கீதம் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை நல்ல கவனிங்க. என்ன மனமா இருங்க? திடமனம். நம்முடைய மனம் திடமனமா இருக்கணும். அல்லேலூயா. மோசே மரித்து விட்டார். அந்த நேரத்தில் யோசுவா கலங்குகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எப்போது நன்மை நடந்துட்டு இருக்கணும். கொஞ்சம் நடக்கிற நன்மை கொஞ்சம் தாமதித்தாலோ அல்லது நன்மைக்கு பதிலாக தீமை வந்தாலோ யார் வழி நடத்துகிறார்களோ அவங்களுக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்கள்லாம் இஸ்ரவேலர். எப்போ அவங்க மனசு மாறும், எப்போ பகைப்பாங்க, கல்லறிவாங்கன்னு சொல்லி தெரியாது. இப்ப மோசே மரித்து விட்டார். இப்ப யோசுவா இந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டும். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு பாருங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீ பலன் கொண்டு திடம் மனமாயிரு, திடம் மனதாயிரு, திடம் மனதாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, திடம் மனதாயிருங்கள். இயேசு கிறிஸ்து சீசரை பார்த்து சொல்ல, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. நீங்க என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்க. ஒரு திட இருதயம் நமக்கு தேவை. இந்த திட இருதயம் நமக்கு வேணும்னா பரிசுத்தாவின் பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்முடைய மாம்ச பலத்தினால, நம்முடைய அனுபவத்தினால என்ன செய்ய முடியாது? எப்போதும் திடமாய் நிற்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, பேதுருவை குறித்து நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப வீரமுள்ள சீசன் என்று சொல்லலாம். சில சர்ச்சில், அதாவது ஒவ்வொரு சபைகளிலும் சில துடிப்புள்ள விசுவாசிகள் இருப்பாங்க. பசு நான் இருக்கேன் என்ன செய்யணும்? முன்னுக்கு வந்து நிற்பாங்க. ஆனா அவங்க ஸ்பீடு என்ன செஞ்சிடும்னா, யாராகிலும் ஒரு வார்த்தை அவங்கள சொல்லிடட்டும், அவங்க ஸ்பீடு என்ன செஞ்சிடும்? அப்படியே ஆஃப் ஆயிரும். அல்லேலூயா. சர்ச்சு பக்கமே வர மாட்டாங்க. நாங்க தான் சர்ச்சுக்கு உண்டு, நாங்க தான் சர்ச்சுக்கு தூணா இருக்கிறோம், நாங்க தான் நின்றவர்கள். ஏதோ ஒரு எதிர்ப்பு சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது பின்வாங்கி போய் விடுகிறார்கள். இந்த பேதுரு அப்படிதான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை அறிந்திருக்கிறது என்ன செய்வீங்க? மறுதலிப்பீங்க. பேதுரு சொல்லுகிறார், அது முடியவே செய்யாது. சாவா இருந்தாலும் காவலா இருந்தாலும் நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டு முதல் என்ன சொன்னா, நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், யார் போனாலும் நான் போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இது மாம்ச பலத்தில் சொல்லுகிறது. இது எல்லாருக்கும் அப்படிதான். நாமும் அப்படித்தானே. நான் ஆண்டவருக்காக உயிர் வாழ்வேன், என்ன பாடுகள் வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்பேன், ஸ்தோத்திரம். ஆனால் இப்ப இயேசுவை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இப்போ தூரத்தில் இயேசுவை பின்தொடரத்தக்கதாக இருக்கிற பேதுரு, 3 சூழ்நிலைகள் வருகிறது. இவனும் இயேசுவோடு இருந்தான் அப்படின்னு சொல்லி வேலைக்காரி கேட்கிறா, ஐயோ நானா? அது நானே இல்லவே இல்லை, அது வேற யாரா இருக்கலாம். மறுதலித்தான், தூஷித்தான், சத்தியம் பண்ணினான், சபித்தான். யார? உமக்காக உசுர கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு மனம் என்ன ஆயிற்று? துவண்டு விட்டது, தளர்ந்து விட்டது, உடைந்து விட்டது. ஆனால் இதே பேதுரு பெந்தைக்கோஸ்து நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது பாருங்கள், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சுமார் 17-18 தேசத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க.
தேசத்துல பாருங்க, பல லட்சம் யூதர்கள் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் நடக்கிறது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இவர்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள், சீசர்களை பரிகாசம் பண்ணுகிறாருங்க. அப்பந்தான் இந்த பேதுரு எழும்பி நிற்கிறான். பேதுரு மாத்திரம் அவனோடு கூட 11 பேர் எழும்பி நிற்கிறாங்க. பேதுரு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் யாராயிருக்கிறோம்? சாட்சிகள். இந்த திடம் மனம் எப்படி வந்தது? இந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா, வேதம் சொல்லுது, பரிசுத்தாவி உங்களில் வரும் பொழுது நீங்கள் பலன். கர்த்தருடைய பலத்தால் எந்த மனுஷன் பலப்படுத்தப்படுகிறானோ, தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் ஏது சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் அவன் பதறி போக மாட்டான். அல்லேலூயா. அவனுடைய இருதயம் கர்த்தருக்குள் திடதா இருக்கும். அப்படியானால் இந்த தாவீதை நீங்கள் கவனிச்சு பார்க்கும் பொழுது, சோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தாவீதோடு இருந்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 13வது வசனம் சொல்லுது, அந்த தாவீதை சகோதரன் நடுவிலே சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். கர்த்தருடைய ஆவியா தாவீதின் மேல் வந்து இறங்கி இருக்கிறார். அன்பு தாயே, தகப்பனே, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயம். நீங்க யாருங்க? இடிஞ்சு போன பாழாய் போன வீடு அல்ல, பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிற ஆலயம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவாவி உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாதே மகளே. ஆமென். ஏசாயா 41:10 தானே? என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? அருமையான 41:10 என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே. நீ என்ன செய்யாத? பயப்படாதே. என்ன செய்யாத? பயப்படாதே. அப்படின்னா என்ன காரியம்? பயப்படுவதற்குரிய காரியம். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சையடைவார்கள், வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள். அப்படின்னா இல் பொருள் என்ன? இல்லாமல் ஒரு பொருள் இடத்துல இல்லங்க. அதுபோல இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தரும், பாருங்கள், கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். இந்த தெய்வன் தான் யாரோடு இருந்தது? தாவீதோடு இருந்ததுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நம்ம பாடுவோம் அல்லவா, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா. இது எந்த நேரத்தில் சொல்லணும்? கஷ்டத்திலையும் பாடுகளிலும் தனிமையிலும் எல்லாராலும் அவமதிக்கிற நேரத்தில் சொல்ல முடிகிறதா? கூட சேர்ந்து கும்மாளம் போடுவோம். சர்ச்சுக்குள்ள வந்த ஆடலும் பாடலோடு இந்த பாட்டை முடிச்சிருவோம். ஆனா இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற திட விசுவாசம். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு திட விசுவாசம். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். அடுத்ததாக தாவீது செய்தது என்னன்னா, பாருங்கள், இன்னைக்கு நாம சில நேரங்கள் இதோடு நின்று விடுகிறோம். நம்மை திருப்திப்படும், சரி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அடுத்த ஒரு வே இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்துல இவன் கேட்கிறார். ஜெபம், ஜெபிக்கிற ஒரு பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் நமக்காக ஜெபிக்கணும். ஆனா நம்ம மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க, நம்ம மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கணும். அது ஊழியக்காரங்களா? அவங்க பிரத்யேக நமக்காக ஜெபிக்கணும். ஜெபம் கேட்கப்படலையா? அப்ப இந்த ஊழியக்காரங்க நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு நாம ஆண்டோடைய சமூகத்தில் நிக்கணுங்க.
இந்த தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று யார்கிட்ட கேட்கிறான்? எப்ப கூட இருக்கிற 600 பேர், அவங்கள பார்த்தானே கேட்கணும். எப்ப போக முடியுமா, யாரெல்லாம் வாரியன்னு கேட்கலாம். ஆனா யாரையும் மனுஷன் நம்மள கர்த்தருக்கு முன்பு ஆண்டுகிட்ட கேட்கிறான். அப்ப உங்க வாழ்க்கையில் ஏது காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நேரத்தை செலவிடுங்க. இந்த புதிய மாசத்திலிருந்து நீங்க தேவனுக்கென்று உங்க பாதத்துல, உங்க ஜீவிதத்துல தேவனுடைய பாதத்துல நிற்கத்தக்கதான் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்கம்மா. இதுவரைக்கும் நீங்க தோல்வி அடைந்த, ஏமாற்றம் அடைந்த, எதிர்பார்த்த ஏது பிரச்சனையா இருந்தாலும் அந்த காரியத்திற்காக, அந்த பிரத்யேகமாகிய அந்த காரியத்திற்காக, வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படலையா, உங்க குடும்பங்கள்ல பொருளாதாரத்தில் நஷ்டமா, அல்ல நீங்க எதிர்பார்த்த சந்தோஷம் மேன்மை இல்லையா, எதை தொட்டாலும் வேதனையும் வெறுமையுமாய் பலகீனமாய் இருக்கிறதா, அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபங்களை எதற்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்? நம் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு உருவாக்குகிறதையா. இங்க இருந்து கர்த்தர் உங்களை உருவாக்கி அனுப்புகிறார். வீட்டுல போய் நம்ம என்ன செஞ்ச கூடாது, மறந்து போய்விடக் கூடாது. ஆண்டவர் எந்தெந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் போட்டாரோ அந்த வசனம் வேரூன்றி முளைத்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நீங்க மறுநாள் மறு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்கிற ஒரு சாட்சியோடு இந்த இடத்துல வரணும். அண்ணாள் அப்படித்தானே வந்தா, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு பொருத்தனையோடு ஜெபத்தோடு நிற்கிறான். அடுத்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அதுக்கு முந்தின போஷன் என்ன? அவருடைய இருதயம் மன கிளேசத்தினால். இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதய மன கிளேசத்திலும் வேதனையில் இருக்கிறதா? இது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. இந்த தாவீது எதுவரைக்கும் ஜெபித்தார், எத்தனை நாள் ஜெபித்தார் அப்படிலாம் போடல. கர்த்தருடைய சத்தம் தாவீதுக்கு கேட்கிற வரைக்கும் ஜெபித்தார், ஒரு மறுமொழி கிடைக்கிற வரைக்கும். அப்போ நம்முடைய ஜெபத்தின் நேரம் என்ன? சில நேரத்தில் ஜெபித்த உடனே பதில் கிடைக்கும், சில நேரத்தில் மாசம் வருஷங்கள் கூட ஆகும். தானியேல் கூட ஒரு சமயம் ஜெபிக்கிறார், ஜெபித்த உடனே தூதன் வந்துட்டாருங்க. கண்ணமூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்றதுக்குள்ள யார் வந்துட்டா? யார் வந்துட்டா? நீ ஜெபித்த உடனே கட்டளை புறப்பட்டது, நான் வந்துட்டேன். ஆனா அதே தானியேல் அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 21 நாள் ஜெபிக்கிறாருங்க. அந்த தூதன் எத்தனை நாள் கழிச்சு வந்தாரு? 21 நாள் கழிச்சு வருகிறாரு. எப்பா, இதற்கு முன்பாக ஜெபிக்கும் போது ஜெபம் உடனே கேட்கப்பட்டது, இப்ப ஜெபிக்கும் போது 21 நாள். என்ன காரணம்? உன் ஜெபம் பரலோகத்தில் போய் எட்டின உடனே பதில் வந்தது. ஆனா இங்க வருகிறதுக்கு சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ எத்தனையோ ஜெபம் நமக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு ஜெபத்துல உங்க நேரத்தை செலவழிப்பீர்களோ அந்த அளவுக்கு தடைகள் மாறும். உங்களுக்காக ஒரு யுத்தம் வானம் மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நல்லா உறங்கிட்டு ஆண்டவரின் குறை சொன்னா என்ன ஆயிரும்? நமக்காக யுத்தம் பண்ணுகிற தூதன் வரமாட்டான். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் வான மண்டலத்தில் நின்று கொண்டிருக்கிறது. சாத்தான் எப்படி சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? பாரு ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறீர், உம பிள்ளை உமக்கு விரோதமா பேசி கொண்டிருக்கிறது, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசி கொண்டிருக்கிறது, அவன் சத்தியத்துக்கு விரோதமா எழும்பிக் கொண்டிருக்கிறது, உம்மை தூஷித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? 24 மணி நேரம் குறை சொல்லி கொண்டிருக்கிறவன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? தானியேல் அந்த 21 நாளும் அந்த ஜெபத்தில் தரித்து இருக்கிறான். காபிரியேல் தூதன் வருகிறான், சோத்திரம் வந்து பதிலை கொடுக்கிறார். என்னை கவனிக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த தாவீது செய்த காரியம், ஜெபித்தார் எதுவரைக்கும்? தேவ சத்தம் காதில் கேட்கிற வரையிலும், தேவ சத்தம் காதில் கேட்கிற வரைக்கும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்தொடர், நீ பிடித்து சகலத்தையும். இப்ப தாவீதுக்கு நிலைமை என்ன தெரியுமா? அழுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. ஒண்ணு, கூட இருக்கிற எல்லாரும் கையில என்ன தூக்கி வச்சிருக்கிறாங்க? கல்ல தூக்கி வச்சிருக்கிறாங்க. தாவீதை இப்ப கொல்லணுமா கொஞ்சம் கழிச்சு கொல்லணுமான்னு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பின்தொடர், சத்துரு பின்தொடர், நீ பிடித்து கொள்வாய், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய் அப்படின்னா தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். நாம் சூழ்நிலைகள் எதிராக தான் இருக்கும்,
சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். இந்த தாவீது என்ன கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நீர் இப்படி சொல்றீரு, எனக்கு பலன் இல்லை, கூட யுத்தம் செய்ய வேண்டியவங்கெல்லாம் எனக்கு எதிராக மாறிட்டாங்க என்று சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் தான். ஆனா தாவீது செய்தது அடுத்த பகுதி நான் சொன்னேன் அல்லவா, இழந்ததிலிருந்து தேவ சமூகத்தில் நிற்கிறதான ஒரு பகுதி தான். தாவீது திடம் மனதோடு ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கிறான். இப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே தாவீது அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், சந்தேகப்படக்கூடாது. இப்ப ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆபிரகாம் 17வது அதிகாரம் ஆதியாகமம், உனக்கு ஒரு குமாரன் தரப்போறேன். இந்த ஆபிரகாம் என்ன சொன்னார்? நகைத்தான். ஆபிரகாம் நகைத்தானா? நகைத்தான். 18வது அதிகாரத்தில் வரும்போது சாராளமா என்ன செஞ்சாங்க? நகைத்தார். ஆகமத்தை ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் நகைக்கிறாங்க. என்ன 100 வயசான பிள்ளை பெறுமா, 90 வயசான சாரால் பிள்ளை பெறுவாள் அப்படின்னா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தராருன்னா நம்ம மாம்சிக ஞானத்தினால நம்மால் சிந்திக்க முடியாது. அதனால தான் யோபு சொல்ல, கிரகிக்க கூடாததை நான் கிரகிக்க கூடாததை, ஆராய்ந்து முடியாததை கர்த்தர் செய்கிற தேவன். தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு தெய்வம் உங்களுக்கு செய்க. நீங்க நினைக்கலாம், நான் எக்ஸாம் எழுதிட்டேன், அதுல சரியான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்காது. உண்மைதான். ஆனா தெய்வம் வெளிப்பட்டால் என்றால் கிரகிக்க கூடாததை உனக்கு செய்யக்கூடியவர். இது எப்படி நடந்த சூப்பர் நேச்சுரல் பவருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம். சரி, இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசித்தான், கீழ்ப்படிதல். இப்ப ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு வாலிபன் மயங்கி கிடக்கிறான். இவங்க போகிற வழியில அந்த வாலிபனை இந்த தாவீது நாட்கள்லாம் பிடித்து என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் தண்ணி கொடுத்து ஆகாரம் கொடுத்து விசாரிக்கிறாங்க. என்னப்பா நீ யார்? அவன் சொல்ல, நான் எகிப்திய வாலிபன், நான் ஒரு அமலேக்கியனுக்கு வேலைக்காரனா இருந்தேன். 3 நாளைக்கு முன்பாக சிகிலாகில் நாங்கள் கொள்ளையடித்து போகும்போது நான் பலவீனப்பட்டு போனேன். என்னுடைய எஜமான் என்னை கவனிக்க முடியாதுன்னு சொல்லி என்னை அனாதையாய் விட்டு போனான். நல்ல கவனிங்க, தேவனுடைய வாக்கும்படி நீங்கள் சென்றால் கர்த்தர் உங்களுக்கான சூழ்நிலை உருவாக்கி தருவார். யாரை கொண்டாகிலும் கர்த்தர் உங்களுக்கான பாதையை உங்களுக்காக அமைத்து தருவாருங்க. இதுக்குன்னு சொல்லி மனுஷனே அல்ல, நீங்கள் தெய்வத்தை சார்ந்து போகும்போது கர்த்தர் அனுகூலம் பண்ணுகிறவர்களை 118வது சங்கீதத்தில் இந்த தாவீது சொல்லும் போது அருமையான வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 7 சொல்லுது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில். அப்படின்னா எனக்கு அனுகூலம் பண்ணுவர்களை கர்த்தர் எடுப்பிக்கிறார். என்னை கவனிக்கிற அருமையான தேவ பிள்ளை, இந்த தாவீது கர்த்தருடைய நடத்தல் போகிறான். அதுபோல கர்த்தர் ஒரு மனுஷனை தாவீதுக்காகவே 3 நாள் பசியும் பட்டினியுமாய் நடுத்தருல ஒரு மனுஷனை வைத்திருக்கிறார். அப்படின்னா உங்களுக்காக சிலதை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய மேன்மைக்காக சிலரை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை அரசு அலுவலகத்தில் உங்களுக்கான சிலரை அப்பாயின்மெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தில் சிலரை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க ஊர்ல உங்களுக்காக சிலரை ஆயத்தம் பண்ணி வைத்த உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக. அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு முழுமையா கீழ்ப்படியணும். அபிதமாக இருக்கும் பொழுதுதான் இந்த தாவீது யுத்தத்துக்கு போய் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல சமயத்தில் எத்தனை பேர் ஆண்டுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, 2 காரியம். ஒன்று, உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்க கையில் இல்லாம போகலாம். அல்லது ஆண்டவர் உங்களுக்காக முன்குறித்த செய்வேன் என்று சொன்ன நன்மைகள், வாக்குத்தத்தங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள இயலாதபடி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ சகலத்தையும் பெற்றுக்கொள்வாய். எல்லாரும் இருக்கிற இடத்துல சில நிமிடங்கள் எழுந்து நின்றவண்ணம்மா, சகலத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு அவகாசமானது, உங்களுக்கு சுதந்திரமானது, சகலத்தையும் ஒன்றும் குறையில்லாமல். எத்தனை பேர் இந்த ஜெப வேளையில உங்களை அர்ப்பணிக்கிற தாவீதை போல திட விசுவாசம், திட இருதயம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான்.
ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரை, இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையாம். இயேசு ராஜா என்பலனானே, எனக்கும் பயமில்லை. ஆமென் ஆமென். இயேசு ராஜா என்பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாம் ஒரு சதரா உம்மாலைத்தான், எல்லாம் விசுவாசத்தோடு ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலைத்தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருபவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி விசுவாசத்தோடு அறிக்கை செய்த வண்ணமாக பெற்றுக்கொள்வோ. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஹல்லேலூயா அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத அற்புதம் செய்வர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர். சொல்லி முடியாத அற்புத சந்த நம்பிக்கை அம்மே செய்கிறேன் ஆண்டவர். இந்த நாளில் கர்த்தருடைய மகிமை இந்த வசனத்தை கவனித்த ஒவ்வொரு பிள்ளைக்கு வாழ்ந்த ஆலயத்தில் இந்த ஆண்டின் மூலமாக ஆண்டவரே, இந்த டிவி மூலியமாக ஆண்டவரே பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய மகிமை இறங்குவதாக. தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையின் கரம். எத்தனை பிள்ளைகள் உங்களை தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க, ஆண்டவருடைய கரத்தில் உங்களை விட்டு கொடுக்கிறீங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்தில். ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரைபாரக பரித வர 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 வர. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வாய். எதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாரோ, எதெல்லாம் நீங்கள் நஷ்டப்பட்டீங்களோ, நஷ்டப்பட்ட சமாதானம், நஷ்டப்பட்ட ஆசீர்வாதம், நஷ்டப்பட்ட குடும்ப வாழ்வு. இந்த தாவீது மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்து போனான். இழந்து போன பிள்ளைகள், இழந்து போன மனைவிகள், இழந்து போன பொருளாதாரம். தெய்வ ஜனமே, இழந்து போன கிருபைகள், நீ இழந்து போன தரிசனம், இழந்து போன ஆவிக்குரிய வரங்கள், எதெல்லாம் இன்னைக்கு இழந்து ஒரு பட்ட மரத்தை போல ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையோடு கூட இனி யூஸ்லெஸ் என்கிற நிலைமையில, எதற்கும் பயன் இல்லை என்கிற நிலைமையில
இனி நான் வாழ வேண்டுமோ, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டோ என்று நினைக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த நல்ல வேளையில் உங்களை விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் நம்பிக்கை நிறைந்த இருதயத்தோடு ஆகும் எல்லாமாகும் உம்மாலே கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேயோ. கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. இந்த தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் எத்தனை பேர் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா